ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ டெய்லி நம்ம நாசெட் கொஷின் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அனதர் கரெக்டாக இன்னையிலேருந்து பார்த்தா 2 வீக்ஸ் கூட இல்லை. ஸோ ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கவங்க பயப்படாதீங்க, தைரியமா இப்போதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தைரியமா இருக்கணும், ஏன்னா அப்போதான் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அனதர் ஒரு 10 days வந்துட்டு நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவோம். வாங்க இன்னைக்கான கொஸ்டின் என்னங்கிறத பார்த்துடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிம்டம் இஸ் மோஸ்ட் காமன்லி அசோசியேட்டட் வித் லெஃப்ட் சைட் ஹார்ட் ஃபெயிலியர்? லெஃப்ட் சைட் ஹார்ட் ஃபெயிலியர்ல இருக்க மோஸ்ட் காமன் சிம்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல என்ன இருக்கு? கிராக்கிள்ஸ் இருக்கு, அரித்மியாஸ் இருக்கு, ஹெப்பாட்டிக் என்க்ராச்மெண்ட் இருக்கு, ஹைப்போடென்ஷன் இருக்கு. ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் ரெண்டா பிரிப்போம். ஒன்று ரைட் ஹார்ட் ஃபெயிலியர் சொல்லிட்டு சொல்லுவாங்க, தென் லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படி சொல்லுவாங்க. லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியர்னா என்ன? லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகல. லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகலனால என்ன மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும்? பல்மனரி மேனிஃபெஸ்டேஷன் தான். பல்மனரினா லங் மேனிஃபெஸ்டேஷன் தான். ஆப்ஷன்ல லங்ஸ்ல என்ன இருக்கு? கிராக்கிள்ஸ் தான் இருக்கு. கரெக்ட் ஆன்சர் கிராக்கிள்ஸ் தான். மற்றபடி ஹெப்பாட்டிக் என்காஜ்மெண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரைட் ஹார்ட் ஃபெயிலியர்ல இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிராக்கிள்ஸ் தான். ரைட் ஹார்ட் ஃபெயிலியருக்கான மேனிஃபெஸ்டேஷனும் சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட். Which endocrine disorder would the nurse assess for in a head injury patient with increased ICP? ஒரே வார்த்தையிலே முடிஞ்சிச்சு. இன்க்ரீஸ்ட் ஐசிபி எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது ரெண்டாவது இம்பார்ட்டன்டான வேர்டு? எண்டோக்ரைன் டிசார்டர். ஆக்சுவலா இது இம்பார்ட்டன்ட் வேர்டு கிடையாது, இது டைவர்ஜன். ஏன் டைவர்ஜன் சொல்றேன்னா, தியோக்ரோமோசைட்டாவும் எண்டோக்ரைன் டிசார்டர் தான், டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் எண்டோக்ரைன் டிசார்டர், ஹஷிமோட்டோ டிசீஸ் எண்டோக்ரைன் டிசார்டர், கைனோகோமாஸ்டியா வேணா இல்லைன்னு சொல்லிக்கலாம். எல்லாமே எண்டோக்ரைன் டிசார்டர். ஆனா இதுல கொஸ்டின் என்ன கேட்கறேன்? இன்க்ரீஸ்ட் ஐசிபினால வருது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறேன். அதனாலதான் இது என்ன சொன்னேன், முக்கியமான வேர்டு சொன்னேன். இன்க்ரீஸ்ட் ஐசிபினால வர்றது வந்துட்டு டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் தான். ஓகேவா? டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் தான் வந்துட்டு ரெண்டாவது மொதல் கீவேர்டு இன்க்ரீஸ்ட் ஐசிபி, ரெண்டாவது கீவேர்டு ஹெட் இன்ஜுரி பேஷண்ட்டுக்கு வருது diabetes insipidus தான் இருக்கு. So correct answer option B, diabetes insipidus. A client receiving dialysis for end-stage renal disease wants to quit the dialysis and die. Which ethical principle supports the client right to die? ஓகேவா? எத்திக்கல் பிரின்சிபல்ல இருந்து நீங்க கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த கொஸ்டினே நான் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த எத்திக்கல் பிரின்சிபல் இன்வால்வ் ஆயிருக்கு? நாலுமே எத்திக்கல் பிரின்சிபல் தான். அட்டானமி, பெனிஃபிஷன்ஸ், செல்ஃப் டிட்டர்மினேஷன், ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ்னா என்ன அர்த்தம்? ஃபேர் அண்ட் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் டு ஆல். பெனிஃபிஷன்ஸ்னா என்ன? டூயிங் குட் டு த பேஷண்ட். செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்ன? பீயிங் செல்ஃப் டிட்டர்மைன். அட்டானமி, வாட் இஸ் அட்டானமி? ரைட் டு டேக் தேர் ஓன் டிசிஷன். அந்த இஎஸ்ஆர்டி எண்ட் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் பேஷண்ட் என்ன சொல்றாங்க? எனக்கு டயாலிசிஸ் வேணாம், நான் டயாலிசிஸ் இல்லாம இப்படியே இறந்துடுறேன் அப்படின்னு. அப்பனா என்ன அர்த்தம்? பேஷண்ட் இஸ் டூயிங் அட்டானமி தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அட்டானமி. நெக்ஸ்ட். A physician prescribed laboratory study for an infant of a HIV positive woman to determine the presence of HIV antigen. Which laboratory test will be prescribed? ஸோ நிறைய பேர் வெஸ்டர்ன் பிளாட் எழுதுவாங்க, வெஸ்டர்ன் பிளாட் கிடையாது. ஆக்சுவலா எலேசா, வெஸ்டர்ன் பிளாட் ரெண்டுமே வந்து ஹெச்ஐவி டிடெக்ஷனுக்கு யூஸ் பண்ற டெஸ்ட் தான். ஆனா என்ன ஆகுதுன்னா, இன்ஃபேண்ட், அதாவது ஒரு ஹெச்ஐவி பாசிட்டிவ் மதருக்கு பிறந்த குழந்தைக்கு என்ன நம்ம டெஸ்ட் பண்ணுவோம், இந்த எலேசா வெஸ்டர்ன் பிளாட்லாம் இட் டேக்ஸ் டைம். எப்போ பாசிட்டிவ் வரும்? ஈவன் 10 years கூட ஆகுன்றாங்க எலேசாலாம் பாசிட்டிவ் வரதுக்கு. ஓகேவா? அப்ப 10 வருஷம் வரையும் அந்த குழந்தைய நம்ம வெயிட் பண்ண வைக்க முடியுமா? கிடையாது. ஸோ அப்ப என்ன செய்யணும்? த பெஸ்ட் எவர் டெஸ்ட் இஸ் P24 ஆன்டிஜென் அசே. ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. நிறைய வாட்டி இப்ப சிஆர்இல கூட கேட்டிருந்தாங்க. ஸோ P24 ஆன்டிஜென் இம்யூனோ அசே இஸ் த இயர்லியஸ்ட் டிடெக்டர் ஃபார் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இன் இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவலோட ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான இயர்லியஸ்ட் இண்டிகேட்டர் என்னன்னா P24 ஆன்டிஜென் இம்யூனோ அசே தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். A client tells the nurse that his body is made up of wood and quite heavy.
the nurse interprets as கம்பல்ஷனும் கிடையாது, அப்சஷனும் கிடையாது. அப்சஷன் கம்பல்ஷன்னா என்ன? அடிக்கடி போய் கை கழுவாங்க, அதான். ஓகே, அது மாதிரி எந்த விஷயமும் வரல. ஹாலுசினேஷன் ஆர் டீபர்சனலைசேஷன். நிறைய பேர் ஹாலுசினேஷன் கூட யோசிக்கலாம். ஓகே, ஹாலுசினேஷன் எப்பயுமே என்ன இருக்கும்? நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ல தான் வரும். சென்ஸ் ஆர்கன்னா என்ன? டாக்டைல், டச்சு, தென் ஆல்ஃபாக்டரி, ஸ்மெல், தென் கஸ்டேட்டரி, டேஸ்ட், then auditory, hearing, then visual, seeing. இது எல்லாமே பார்த்தா சென்ஸ் ஆர்கன். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? பேஷண்ட் என்னோட பாடி வந்து உட்டால, மரத்தால ஆயிருக்கு, ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாட் இட் டினோட்ஸ்? இட் டினோட்ஸ் டீபர்சனலைசேஷன். வாட் இஸ் டீபர்சனலைசேஷன்? சப்ஜெக்டிவ் சென்ஸ். சப்ஜெக்டிவ் சென்ஸ்னால பேஷண்ட் வந்து ஃபீல் பண்றாங்க. என்ன ஃபீல் பண்றாங்க? தே ஆர் நாட் ரியலிஸ்டிக். ஓகேவா? பர்சனலைசேஷன் அதான். தே ஆர் நாட் ரியலிஸ்டிக். ரியலிஸ்டிக்னா உண்மையா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட் ஃபீல் பண்றாங்க. அதனால தான் அது பேர் என்ன? டி பர்சனலைசேஷன். இன்னொன்னு வேர்டு இருக்கு, டி ரியலைசேஷன் ஒன்று இருக்கு. வாட் இஸ் டி ரியலைசேஷன்ங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். which of the following might increase the client risk during ECT? ஸோ இசிடி கொடுக்கும் போது எந்த கண்டிஷன் வந்து ப்ராப்ளமேட்டிக் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? டீஜெனரேட்டிவ் ஜாயிண்ட் டிசீஸ், ரீசன்ட் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன், இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ், யூஸ் ஆஃப் மல்டிபிள் மெடிகேஷன். ஸோ இசிடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாட் இஸ் இசிடி? எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி. எலக்ட்ரோ கன்வல்சிவ்னா we give electricity and thereby we are producing convulsions. எலக்ட்ரிசிட்டி கொடுத்து சீஷர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றோம். ஏன்னா சம் மூட் டிசார்டர்ஸ் லைக் டிப்ரெஷனோ இல்ல சைக்கோசிஸோ சரி பண்ணணும். அதுக்காக we are giving ECT. கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? டைரக்டா இந்த கொஸ்டினுக்கான மீனிங் என்னன்னா கான்ட்ரா இண்டிகேஷன் ஃபார் ECT. கான்ட்ரா இண்டிகேஷன் என்ன? எதெல்லாம் பண்ணக்கூடாது? இசிடி கொடுக்கும் போது என்னென்னலாம் பண்ணக்கூடாது, ஆர் எந்த டிசீஸ் இருந்தா இசிடி கொடுக்க கூடாதுன்னா ரீசன்ட் எம்ஐ. எம்ஐ இஸ் அ கான்ட்ரா இண்டிகேஷன் ஃபார் இசிடி. ஓகேவா? வேற என்னென்ன கான்ட்ரா இண்டிகேஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ்ட் ஐசிபி, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுவும் நிறைய வாட்டி கொஸ்டின் வந்திருக்கு. இன்க்ரீஸ்ட் ஐசிபி இஸ் த கான்ட்ரா இண்டிகேஷன். தென் அதர் கான்ட்ரா இண்டிகேஷன் வந்து செரிப்ரல் அனியூரிசம். அனியூரிசம்னா என்ன? டைலிட்டேஷன் இல்ல செரிப்ரல் ஹெமரேஜ். தென் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட். ரெட்டினா டிட்டாச் ஆயிடுச்சு, அப்பயும் வந்து we won't give ECT. These are all contraindication for ECT. Next question பார்த்துடலாமா? A client with pregnancy induced hypertension is hospitalized and is receiving magnesium sulfate by IV push நினைக்கிறேன், சாரி, some spelling mistake. Before administering each dose, the nerve would assess the clients. சூப்பரான கொஸ்டின்ங்க. ஏன் சூப்பர் தெரியுமா? ரொம்ப கொஸ்டின் சிம்பிள், எல்லாருமே எழுதுற மாதிரி தான் இருக்கு. என்னது? பேஷண்ட் மெக்னீசியம் சல்ஃபேட் இருக்கு, மெக்னீசியம் டாக்ஸிசிட்டி அசஸ் பண்ணணும். ஆப்ஷன் தாங்க பிரச்சனை. என்ன ஆகுது? டெம்பரேச்சர் பார்ப்பீங்களா, பல்ஸ் ரேட் பார்ப்பீங்களா, பிளட் ப்ரெஷர் பார்ப்பீங்களா, அப்பிக்கல் பல்ஸ் பார்ப்பீங்களா, ரெஸ்பிரேஷன் பார்ப்பீங்களா, ரிஃப்ளெக்ஸ் பார்ப்பீங்களா, யூரின் அவுட்புட் பார்ப்பீங்களா? எல்லாமே ஆன்சர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன் எல்லாமே ஆன்சர்? பல்ஸ் ரேட்டும் பார்க்கணும். ஏன்? மெக்னீசியம் டாக்ஸிசிட்டி காசஸ் பிராடிகார்டியா. ஓகேவா? பிளட் ப்ரெஷர் பார்க்கணும். ஏன்? மெக்னீசியம் டாக்ஸிசிட்டி காசஸ் ஹைப்போடென்ஷன். ரெஸ்பிரேஷன் பார்க்கணும். ஏன்? காசஸ் பிராடிபீனியா. பெட்டலர் ரிஃப்ளெக்ஸும் கம்மியாகும், தென் யூரின் அவுட்புட்டும் கம்மியாகும். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. ஆனால் இதில் ஆட் ஒன் அவுட் நம்ம எடுக்கலாம். பாருங்க, டெம்பரேச்சர் அண்ட் பல்ஸ் ரேட். டெம்பரேச்சர் நம்ம பார்க்க மாட்டோம், கரெக்டா? அப்ப ஆப்ஷன் ஏவை தூக்கிடலாம். தென் ரெண்டாவது, பிளட் ப்ரெஷரும் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி பேஷண்ட் இன் பிஏஹெச். ஸோ அப்போ நம்ம பிளட் ப்ரெஷர் பார்க்கணும்னு அவசியமும் அந்த அளவுக்கு கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷன் சிவின் தூக்கிடலாம். மீதி ரெண்டு தான் இருக்கு, ரெஸ்பிரேஷன் அண்ட் பட்டேலர் ரிஃப்ளெக்ஸ். யூரின் அவுட்புட் ரிலேட்டிவ் டு ஃப்ளூட் இன்டேக். ஃப்ளூட் இன்டேக் ஏத்தமான யூரின் அவுட்புட்டா இந்த ரெஸ்பிரேஷன் அண்ட் பட்டேலர் ரிஃப்ளெக்ஸான்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் அண்ட் பட்டேலர் ரிஃப்ளெக்ஸ் தான்.
ஏன்னா இது ரெண்டும் தான் இயர்லி சைன் ஆஃப் மெக்னீசியம் டாக்ஸிசிட்டி. இப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஆன்சர் எழுதிருங்க. இயர்லி சைன் ஆஃப் மெக்னீசியம் டாக்ஸிசிட்டி என்னன்னா இதுதான், ரெஸ்பிரேஷனும் ரிஃப்ளெக்ஸும் கம்மியாகிறது தான் இயர்லி சைன் ஆஃப் மெக்னீசியம் டாக்ஸிசிட்டி. ஓகே, நெக்ஸ்ட், the best marker to diagnose thyroid related disorder is. தைராய்டு ரிலேட்டட் டிசார்டர்ஸ்க்கு என்ன பார்ப்போம், டிஹெச்எஸ் தான் பார்ப்போம். இது டைரக்டான கொஸ்டின், நான் எதுவும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? டிஹெச்எஸோட நார்மல் வேல்யூ என்னன்னு வேணா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், சேம் idioms அண்ட் phrase டு எண்ட் இன் ஸ்மோக். ஸ்மோக்னா என்ன அர்த்தம்? புகை. புகைனா என்ன அர்த்தம்? ஏதோ தப்பா நடக்குது. எண்டுனா என்ன? ஸ்டாப். டு ரூயின் ஒன் செல்ஃப், அதான் ஆன்சர். டு எண்ட் இன் ஸ்மோக்னா என்ன அர்த்தம்? ஒருத்தவங்கள அவங்களே கெடுத்துக்கிறாங்க அப்படின்னா டு ரூயின் ஒன் செல்ஃப். ஓகேவா? அதான் டு எண்ட் இன் ஸ்மோக். தென் இங்கிலீஷ் ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம கொஸ்டின் பார்த்து, ஒரு 3-4 டேஸா வெறும் மேக்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். இங்கிலீஷ் கொஸ்டின் பார்க்கலாம். ஐ டோல்ட் ஹிம் தட் ஹி வாஸ் நாட் ஒர்க்கிங் ஹார்ட். சேஞ்ச் த ஆக்டிவ் டு பாசிவ். ஓகேவா? நான் சொன்னேன் ஹி வாஸ் நாட் ஒர்க்கிங் ஹார்ட். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இந்த ஹி வாஸ் நாட் ஒர்க்கிங் ஹார்டை மாற்றணும். ஹி வாஸ் நாட் ஒர்க்கிங் ஹார்ட் என்ன மாற்றணும்? யூ ஆர் நாட் ஒர்க்கிங் ஹார்ட். அப்போ என்னென்ன ஆப்ஷன்ல யூ ஆர் நாட் ஒர்க்கிங் ஹார்ட்? ஆப்ஷன் ஏ, பி, சி எல்லாத்துலயுமே யூ ஆர் நாட் ஒர்க்கிங் ஹார்ட். இப்போ தப்பானது ஆப்ஷன் டி வந்து கிடையாது. ஓகேவா? என்னடா அது ஏபிசி மூணுமே இருக்கே. எஸ், ஐ செட் மட்டும்தான் சி இருக்கு. யாருக்கிட்ட சொன்னேன் நானு? டு ஹிம். அது இருக்கா? இல்ல. அப்ப ஆப்ஷன் சியும் இல்ல. இப்ப ஏவா பியா தான் பார்க்கணும். ஏ என்ன இருக்கு? ஐ செட் டு ஹிம். பி என்ன இருக்கு? ஐ டோல்ட் டு ஹிம். டோல்டு எப்பயுமே என்னது? இன்டைரக்ட் ஃபார்ம்ல தான் வரும். டைரக்ட் ஃபார்ம்ல வரும்போது செட் தான் வரும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஐ செட் டு ஹிம் யூ ஆர் நாட் ஒர்க்கிங் ஹார்ட். எப்பயுமே இந்த மாதிரி டென்ஸ் மாத்துறது இல்ல வாய்ஸ் சேஞ்ச் பண்றது எல்லாத்துலயுமே லேட்டர் பார்ட் என்ன, பின்னாடி பக்கத்துல இருந்து வந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? பின்னாடி என்ன, வாஸ் நாட் ஒர்க்கிங் ஹார்ட் முதல்ல மாத்திக்கலாம். என்னது? நான் அவன் ஒழுங்கா வேலை செய்யல, அதை எப்படி நான் டைரக்டா சொல்லுவேன்? நீ ஒழுங்கா வேலை செய்யல. நீ ஒழுங்கா வேலை செய்ய இங்கிலீஷ்ல மாத்தினா என்ன? யூ ஆர் நாட் ஒர்க்கிங் ஹார்ட். அதுலயே நம்மளுக்கு பாதி ஆன்சர் கிடைச்சிருச்சு. கரெக்டா? மீதி ஆன்சர்லாம் கொஞ்சம் நான் பேசிக் சென்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆன்சர் பண்ணேன். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ஐ செட் டு ஹிம் யூ ஆர் நாட் ஒர்க்கிங் ஹார்டு தான். ஓகே, ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் ப்ரிப்பரேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்.